வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். சும்மா ஒரு மியூசிக்கோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நம்ம இப்போ வந்து அலெக்ஸ்பீரியன்ஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அலெக்சாண்டர் பாபுவோட ஸ்டாண்டப் காமெடியான அலெக்ஸ்பீரியன்ஸ் இப்போது முந்தானத்து இங்கே நியூ ஜெர்சியில் போய் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து ஒரு 3.25 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து 3.5 மணி நேரமே வந்து போச்சு. இது எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு தான். இதுக்கு முன்னாடி வந்த ஆலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் வந்து என்னால் நேரில் போய் பார்க்க முடியல. அப்போ எனக்கு வந்து இந்த டூர் பற்றிலாம் தெரியவும் தெரியாது. லாஸ்ட் இயர் வந்து இது அமேசான் ப்ரைமில் பார்த்தோன்னே ரொம்பவே வந்து அந்த எத்தனை மணி நேரம்னு கூட தெரில, 2.25 மணி நேரமா 3 மணி நேரமானு தெரில. அந்த என்டையர் டியூரேஷன் அவ்வளவு ரசித்து பார்த்தேன். ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இதை பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஆலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டை பார்த்த உடனே நான் வந்து தேடி பார்த்து 1 டேலேயோ 1 வீக்லேயோ வந்து மிஸ் பண்ணிட்டேன் போன வருஷம். அடடா முடிஞ்சு போச்சா இங்கே அப்படின்ட்டு. ஏன்னா அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைமில் தான் அந்த அலெக்ஸ்பீரியன்ஸ் இங்கே போயிட்டு இருந்துச்சு. அது போன வருஷம் வந்து அந்த டூரை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போது திடீர்னு எதாச்சியாக இன்ஸ்டாகிராமில் பார்த்து இதோட ஆடை போய் பார்த்தா ஆல்ரெடி டிக்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்து கடைசி ரோவில் தான் இருந்துச்சு. புக் பண்ணிவிட்டு இந்த வாரம் போய் பார்த்துட்டு வந்தேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எஸ்ஏ அரவிந்தோட இந்த மாதிரி ஐ வாஸ் நாட் ரெடிடா ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து வி நீட் டு டாக் அப்படிங்கிற அந்த 2 ஸ்டாண்டப் காமெடியுமே கூட இங்கே நேரில் போய் பார்க்குறதுக்கு நியூ ஜெர்சியில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதை வந்து பார்த்துட்டு வந்தேன். அதை பற்றி எதுவும் ரிவ்யூ முன்னாடி பகிர்ந்துக்கணும்னு நினச்சி அப்படியே அது வழக்கம் போல் மிஸ் ஆன ஒரு விஷயம். சரி, இது வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ. அண்ட் இது ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த அலெக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து அலெக்சாண்டர் பாபுவோட ஸ்டாண்டப் காமெடி. அண்ட் அலெக்ஸோட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வெறும் அந்த காமெடி ஜஸ்ட் நின்றுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு போகிற மாதிரி இல்லாமல், இது வந்து ஒரு மியூசிக்கல் காமெடி, ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரியே கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மியூசிக்கல் காமெடி ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பாட்டை ஒன்று வச்சு, ஒரு என்ன பாட்டு அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம். வழக்கம் போல் அந்த காமெடியில் வந்து இதெல்லாம் நார்மலாக வந்து ஆரம்பிச்சுது. ஷோ ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம ஜியை பற்றி கொஞ்சம் நேரமும், நம்ம புதுசாக கோயில் திறந்த அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கலகலப்பாக போச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து மெயினான அந்த அலெக்ஸோட இதுக்குள்ளே வந்து இறங்கினார். ஃபஸ்ட் கிளாஸாக வந்து இளையராஜாவுக்கும் மலேசியா வாசுதேவனுக்கும் ஒரு ட்ரிபியூட் போடுற மாதிரியும் சரி, மாரியம்மாவுக்கும் ஒரு ப்ரேயர் சாங் ஒன்று வாசித்து அதுலேருந்து ஆரம்பித்து இந்த அலெக்ஸ் இன் ஒண்டர்லேண்டில் ஒரு 40-50 பாட்டை வச்சு நல்லா பயங்கரமாக வந்து போயிருக்கோம். ஆனால் இந்த 3.25 மணி நேரம் ஷோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கும் மேலே ஒரே ஒரு பாட்டு, அந்த ஒரு பாட்டை வச்சு 2 மணி நேரம் ஷோ பண்ண முடியுமா? ஒரு பாட்டை வச்சு முதல்ல 2 மணி நேரம் பேச முடியுமா? ஒரு ரிவ்யூவை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ரிவ்யூவே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே பேசினா கொஞ்சம் சலிச்சு போயிடும். இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை வச்சு ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் போகிறதே தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஹியூமராகவும் சரி, அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களும் சரி, பாட்டில் இருக்கிற விஷயங்களும் சரி, என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் சரி, அதோட விஷுவலையும் சரி, அவ்வளோ சூப்பராக வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியும், அந்த 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாட்டை பாடியும் வாசிச்சும் தூள் கிளப்பிட்டார் அலெக்ஸு. அதுக்கேற்ற மாதிரி அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு. இதில் ஒரு ட்விஸ்ட்டும் ஒன்று உண்டு. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறது நேரில் போய் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சாங்கு தான், ஆனால் வந்து நாங்கள் ரெட்டப்பிறவிங்க அப்படிங்கிற மாதிரி அதில் 2வதான ஒரு விஷயமும் இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி மலையாளம், அதாவது தமிழையும் தாண்டி மலையாளம் ஆஸ் அ லாங்குவேஜ், மலையாளத்து மூவிஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி மோகன்லால், மம்முட்டி அப்படின்ட்டு அத்தனை பேருக்கும் ஒரு ட்ரிபியூட்டையும் ஒன்று போட்டு, ஏசுதாஸ் ஆகட்டும் அண்ட் அங்கே இருக்கிற ஒரு பாடல், அதுதான் இதை சஸ்பென்ஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். பட் இதையும் பற்றி பேசி தான், இதுதான் அந்த ட்வின் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒரு பாட்டு ஒரு டியூன் தான், ஆனால் 2 பாட்டுங்க அப்படின்னாலே. ஸோ அந்த பாட்டு, ஒரு பாட்டு தமிழ், இன்னொரு பாட்டு மலையாளம். ஸோ அந்த விஷயத்துக்குள்ளேயும் பூந்து அந்த படத்தோட கதை சுருக்கம், அந்த பாட்டில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்ட்டு
மொத்தம் 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் டைம் போனதே தெரியாத மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணார். ஒரு பாட்டை வச்சு ஒரு மனுஷனால 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியும் அப்படின்னு இவர் செஞ்சு காமிச்சனால தான் அட்லீஸ்ட் இந்த ஒரு ஷோவை மிஸ் பண்ணிடக்கூடாது ரிவ்யூவில் அப்படின்ட்டு இந்த ரிவ்யூ பண்ணணுன்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ வந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இதில் ப்ரைமில் வரட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோ தூரம் போவான் புக் பண்ணுவான் அப்படின்லாம் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஊரில் வந்துச்சுன்னா அதை நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். யூ ஓன்ட் ரிக்ரெட் இட். இது 13+ அப்படி தான், இல்லை 13+ 13 கீழே ஏதோ இதுவாக இருக்குமோலாம் கிடையாது. இல்லை ஒரு டபுள் மீனிங்கோ அது அடுத்த விஷயம். 3.25 மணி நேரம் ஒரு பர்சன், அதுவும் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற ஒரு ஷோவில் ஒரு முகம் சொல்லிக்கிற விஷயம் இல்லாமல், ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு டபுள் மீனிங்கோ ஒரு இதுவோ இல்லாமல் 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் காமெடி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி காமிச்சிருக்காரு அலெக்ஸ். நான் போயிட்டு வந்தது அது 66வது ஷோ. இந்த எக்ஸ்பீரியன்ஸோட 66வது ஷோ நான் பார்த்தது இங்கே நியூ ஜெர்சியில். மொத்த டூரில் அது 66வது கணக்கு. ஸோ அந்தளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சு, இருந்தாலும் 13+ அப்படிங்கிறது அவங்க ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதோ இந்த ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மாவோட கூட போய் கண்டிப்பாக இந்த ஷோ பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தரோவாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இல்லை மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தட்ஸ் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.